தேவன் தம் தூதனை அனுப்பினார் என்றும் நம்ம லூக்கா 22 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதனால் தான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சஞ்சலத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. உங்களுடைய நெருக்கத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய குடும்பத்தில் நெருக்கப்படுகிறேன், வேலையில் நெருக்கப்படுகிறேன், ஊழியத்தில் நெருக்கப்படுகிறேன், பிஸ்னஸில் நெருக்கப்படுகிறேன், எதை செய்தாலும் நெருக்கமும் சஞ்சலமாக இருக்கிறே, என்ன பண்ண தெரியலன்னு கலங்குறீங்களா? தேவ சமூகத்தில் ஊற்றிடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில். அதற்கு நீங்கள் பிரயாணப்பட்டு இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு கெத்செமனே தோட்டத்தை உருவாக்குங்க, ஒரு ப்ரேயர் ரூம், ஜெபிக்கிறக்கு ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல போய் முழங்கால் படியிட்டு சஞ்சலம் பாரத்தை ஊற்றி விடுங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தம் தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், சோர்வுகளை மாற்றி விடுவார், பயப்படாதே என்று திடப்படுத்துவார், வெற்றியோடு காரியத்தை முடிய பண்ணுவார். இயேசு முந்தின நாள் இரவு சஞ்சலப்பட்டு வியாகுலத்தோடு இந்த இடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். அடுத்த நாள் சிலுவையை தைரியமாய்